ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஜெலில் வியூஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பஞ்சர் கிட்ட ஒன்று வாங்கியிருந்தேங்க. இதை பற்றி நான் வீடியோவே போட்டிருந்தேன். பைக் லவர்ஸ் கையில் வச்சுக்க வேண்டிய ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, இது எனக்கே தேவைப்படுது. சரி, உங்களுக்கு அதே வீடியோ எடுத்து காமிச்சலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேங்க. ஓகேங்களா, இது நான் சும்மா நீங்கள் நிறைய பேர் வந்து இது சும்மா நான் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்போ ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இது வெறும் ஜஸ்ட் சிம்பிள் தாங்க, ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இங்கே எந்த இடத்துல பஞ்சர் ஆகிருக்கோ அந்த இடத்துல நம்ம தண்ணி அடித்து பார்க்க போகிறோம். அதில் எந்த இடத்துல பஞ்சர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம வந்து பஞ்சரை வந்து அடைக்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் போடணுன்னா எனக்கு 100 ரூபாய் கேட்டாங்க. என் வண்டியில் பேக் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பஞ்சர் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் ஆயிருக்கு, ஒரு பெரிய பஞ்சர் ஒன்று ஆயிருக்கு, ஒரு குட்டி பஞ்சர் ஒன்று ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ எனக்கு மொத்தம் 3 பஞ்சர் ஆயிருக்கு. அது குட்டி பஞ்சராக இருந்தாலும் சரி, பெரிய பஞ்சராக இருந்தாலும் சரி 300 ரூபாய் கேட்பாங்க. ஒரு பஞ்சருக்கு 100 ரூபாய் கான்செப்ட் படி 300 ரூபாய் கேட்பாங்க. தெரிஞ்சவங்கள இந்த 250 ரூபா 280 ரூபாய் கேட்பாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நம்மளே இந்த பஞ்சரை போட்டுடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து நம்ம இங்கே பஞ்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். பேஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பெய்யுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஞ்சர் கிட்ட வந்து எப்போ எந்த இடத்துல பஞ்சர் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இது கையில் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய யூஸ் தான் எல்லாருக்குமே. முதல்ல நம்ம தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம். இந்தமாரி சோப்பு கலந்து தண்ணி பாட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இது நார்மலாக எல்லா பஞ்சர் கடையிலையும் பண்ணுறது தான், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம கடமைக்கு வந்து நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஸோ இதுமாதிரி தண்ணி பாட்டில் எடுத்து அங்கே இப்படி தண்ணி நம்ம விட்டோம்னா அது எங்கே பஞ்சர் ஆகிருக்கோ அதை நம்மளுக்கு காமிக்கும் கரெக்டாக. அந்த பஞ்சர் ஆன இடத்த நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பஞ்சர் போடவே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுமாரி ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் தண்ணி விட்டுருணும். என்னடா அல்பத்தனமாக நீயே இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன்னு நிறைய பேர்லாம் கேட்பீங்க. இதெல்லாம் நான் பண்ணோமா, இது நம்ம கடையில் கொடுத்தா ஒரு 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியாது. இது சொல்லுவீங்க நிறைய பேர், இது 100 ரூபா தானே கொடுத்து போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. காசு என்ன சும்மா அங்கே வருது, ஒரு வாட்டியும் பஞ்சர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு வாட்டி 100 200 கொடுத்து போடுறதுக்கு ஒரு நிமிஷம் வேலை போட்டுட்டா நம்மளுக்கு 300 ரூபாய். இன்றைக்கி 3 பஞ்சராக இருக்குது. இன்னைக்கு நான் வெளியில் கொடுத்துருந்தா எனக்கு 300 ரூபாய் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் செலவு இல்லாமல் நான் போட போகிறேன் பஞ்சரு. ஸோ இந்த இடத்துல நுரை அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் பஞ்சராக இருக்குது பார்த்தீங்களா, நுரை வருதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பஞ்சராக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஹோல் பெருசாகிறது. இதை வந்து ஹோல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே எதுனா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆணி இருக்கிற மாரி தெரிஞ்சு, ஆணி தாங்க இருக்கு, மெல்லீஸ் ஆணி இருக்கு. ஸோ அந்த மெல்லீஸ் ஆணி சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கண்ணுக்கு தெரியுதுங்களா, இந்த மெல்லீஸ் ஆணி தான் உள்ளே இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஓலை வந்து பெருசாக ஆக்கணும். சொல்கிறது ஈஸியாக தான் இது, ஓலை பெருசாக ஆக்கும் போது தான் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. இந்த கம் ஒன்று பிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இதுலேருந்து கம் எடுத்து ஒன்று பிச்சிக்கணும். எடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இப்படி இருக்கிற மாதிரி பண்ணிடணும். அதை இப்போ நம்ம இந்த ஹோல் பெருசாக ஆக்கணும் இல்லையா, இதை வந்து இதை எடுத்துட்டு வண்டியே மூவ் ஆயிடுச்சு. அவ்வளோ டைட்டாக இருக்கு, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான். இவ்வளோதாங்க பஞ்சரு.
சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே மூச்சை வாங்கிடுச்சு. வண்டி 2 இன்ச்சு வந்து மூவ் ஆகிடுச்சு. நான் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தது. இதை டெய்லியும் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். புதுசாக நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். இது உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, மூச்சு வாங்குது. இதை டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இப்படி பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ வண்டி வந்து 2 இன்ச்சு மூவ் ஆகிருக்குன்னா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டி என்ன வெயிட் இருக்கும் கூட தெரியாது. நான் அவ்வளோ புஷ் பண்ணியிருக்கேன்னா அப்போ அது எவ்வளோ ஹார்டாக இருந்திருக்கும் பாருங்கள் டயரு. ஸோ இது வந்து டெய்லியும் பண்ணியிருந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். முன் அனுபவம் இல்லாமல் யாரும் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சரை வந்து போட்டுட்டோம். ஸோ லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட பார்த்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு லீக்கேஜ் ஆனமே தெரில. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஒரே ஒரு நிமிஷம் வேலை தான், ஆனால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ முன் அனுபவம் இல்லாமல் யாரும் பண்ணாதீங்க. ஸோ வாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ இது எக்ஸ்ட்ரா பிட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து நம்ம இதை கட் பண்ணி விட்டுருந்தோம். விட்டால் கொஞ்ச நாள் அதுவே தேஞ்சிடும், இருந்தாலும் நம்மளே கட் பண்ணி விட்டுடலாம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. இதில் கத்தி பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இது கத்தியோட விலை 15 ரூபா இருக்கும் வருது. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்தமாரி இதை கட் பண்ணி விடுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்படி மெதுவாக. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு பஞ்சர் வந்து போட்டு முடிச்சாயிடுச்சு. இதுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து செலவு பண்ணியிருக்கணும். இது 200 ரூபா கொடுத்து வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடுச்சு ஒரு பஞ்சருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு 100 ரூபா சேவ் ஆகிடுச்சு. வாங்க இப்போ ஃப்ரண்ட் டயரில் வந்து எத்தனை பஞ்சர் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பேக் டயரில் வந்து பஞ்சர் போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதே ப்ராசஸ் தான், வேறு எதுவும் மாற போகிறது கிடையாது. ஏன்னா என்ன, ஃபஸ்ட் டைம் வந்து பேக் சைடு பஞ்சர் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னால் சத்தியமாக முடியல. அதான் வீடியோ கட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்துன்னா, ஆனால் இப்போ கூட டயர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ எடுத்தாலும் மழை வேறு அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் வீடியோ கண்டினியூ பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் நான் மூச்சு வாங்கிட்டு வந்து இப்போ திரும்ப பேசுகிறேன். நான் மூச்சு வாங்குறேன்னா பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு. சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டம், முடியல. இப்போ ஓகே வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு பஞ்சர் போட்டோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு சின்ன ஆணி தான் குத்தி இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதேமாரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி அடிச்சு பேக் சைடில் இருக்கிற பஞ்சரை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற பஞ்சர் தான் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப நேரம் தேட விடுது. அதில் பஞ்சர் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், செக் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டு தான் வந்தேன் பஞ்சர் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. அதனால தான் வீடியோ எடுக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஆனால் நேற்று பார்க்கும்போது ஈஸியாக இருந்தது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தேடுறதுக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி ஆகுது. பார்த்தீங்களா, மாட்டினாங்க, கருப்பாடு மாட்டிக்கினான். இங்கே பாருங்க, கருப்பாடு இங்கே உட்காந்துருக்கான், தெரியுதுங்களா? ஸோ கருப்பாடு இங்கே இருக்கான், அதுவும் ஆணியா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆணி மாதிரி தெரில, ஆணி மாதிரி தெரில எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட பஞ்சரில் தான் திரும்ப பஞ்சர் ஆயிருக்கு. இது கம்மு இது. ஸோ இது ஆணி இல்லை, ஆல்ரெடி நம்ம போட்ட பஞ்சரில் தான் பஞ்சர் ஆயிருக்கு. ஸோ அதே ப்ராசஸ் தான், ரெடியாக இருங்க. காற்று வேறு அதிகமாக போகுது. கடைக்காரங்க போடும்போதெல்லாம் போக மாட்டேங்குது காற்று, நம்ம போட்டால் மட்டும் வேகமாக போகுது. அவ்வளோதான், போட்டுட்டோம். திரும்ப தண்ணியை செக் பண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றுனாங்க இப்படி நுரைய நிற்க வச்சோன்னா தனியாக தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 ரூபா வந்து நம்ம 200 ரூபா மிச்சம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பஞ்சரையும் போட்டு முடிச்சிட்டோம். 3வது பஞ்சர் அப்புறமா போடலாங்க, அது நானே போட்டுக்கிறேன். ஸோ அது வீடியோ எடுத்து போட்டால் அது ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படும். இது அமேசான் கார்டுலேயே இருக்குது, நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிங்க. எப்பயாவது இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட காசு இல்லாத டைமில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்ல ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி பஞ்சர் போடுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், வாங்கி வச்சுக்கிங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி.